மட்டும் ரொம்ப மைக் தூக்கி பேசுகிறதா இருக்கு. ஸோ அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த வெங்கி ப்ரோக் அண்ட் விஜய் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு லாஃப்டர் மேஜிக்காக தான் இருக்கும் இந்த படம். அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது, எல்லாரும் பாருங்க. அண்ட் சதீஷ் ப்ரோக்கு இது ஒரு ஹேட்ரிக் வெற்றியாக கண்டிப்பாக அமையும். அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். First, I would like to thank director sir for giving me this opportunity. Producer sir, thank you so much. Abhi, the co-director who brought me into this project. And as a team, எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. DOP, Satish sir and everyone else. Thank you so much for the opportunity and congratulations and all the very best to the whole team. Thank you. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். ஞாபக கிளை எங்கிலும் வந்து போகும் அழகிய முகம். கண் சிமிட்டாமல் நாம் பார்த்த சிம்டாங்காரன் பாட்டு. மகாராஷ்டிராவிலிருந்து கோடம்பாக்கம் வந்த மக்கன் பேடா இவர். அழைக்கிறோம் சிம்ரன் குப்தா அவர்களை. ப்ளீஸ் கம் அண்ட் ஸ்பீக் வியூவர்ஸ். அனைவருக்கும் வணக்கம். என்னிடம் ஹிந்தியிலோ அல்லது இங்கிலீஷ்ல கேள்விகள் கேட்கும்படி பத்திரிகை எல்லார்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். Okay, first of all, I want to thank my producer Vijay sir. Thank you so much for everything. My director Venki sir, thank you so much. This Vittai Karan film, it means the world to me. Thank you so much Satish, thank you so much for your support throughout the film. Thank you so much for this lovely huge opportunity to showcase my talent. I hope other producers and directors also accept me, since I'm an outsider and I have absolutely no godfather, help or support or connections in the film industry. But I can assure you one thing for sure, that I am an extremely talented girl which will be seen in the film. So yeah, Vittai Karan is releasing on 23rd Feb and I know for sure that it is going to be a huge hit. Thank you so much and I couldn't have asked for a better debut film. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் படம், என் ஃபர்ஸ்ட் மேடை. எனக்கு பெருசாக பேசலாம் வராது. எனக்கு நான் 4 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறையா பேர்கிட்ட கதை சொல்லியிருக்கோம், நிறையா முயற்சி பண்ணியிருக்கோம், நிறையா ப்ரொடியூசர்கிட்ட போயிருக்கோம். பட் அதில் நிறையா தள்ளி போயிருக்கோம். அப்புறம் கேட்கலான்னு சொல்லியிருப்பாங்க, அப்புறம் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதான் பிக் திங்ஸ் ஹேப்பன் சடன்லி, உடனே நடந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் விஜய் சார்கிட்ட போய் கதை சொன்ன உடனே எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டாரு. அந்த 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 ஒரு 2.5 மணி நேரம் கதை கேட்டுருப்பாரு. 2.5 மணி நேரம் கதை கேட்டு அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல என்ன வேற என்ன ஒர்க் பண்ணிருக்கீங்க, வேற என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிலாம் கேட்டாரு. அது கேட்டுட்டு நான் ஓகே நான் படம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சதீஷ் தான் எனக்கு அனுப்பிச்சு வச்சாரு. ஸோ அங்கேருந்து படம் ப்ரொசீட் ஆகி வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் ப்ரொடியூசர் சார். தேங்க்ஸ் சார். அப்போ நான் கேட்டதெல்லாம் நிறையா கொடுத்தாரு, கேட்கறது தாண்டி நிறையா கொடுத்தாரு. படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்புறம் சதீஷ் என் படத்தோட ஹீரோ, ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு எனக்கு. நான் ரொம்ப வருஷமாவே ஃப்ரெண்டு. சரி ஒரு ஹீரோ ஆகிட்டார். அப்புறம் சரி ஒரு ஹீரோவா படம் பண்ணலாம்னு சொல்லி பேசி ஒரு முடிவெடுத்து இந்த கதையை ஃபர்ஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணோன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் அந்த படம் தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சோம். அப்படியே தேங்க்ஸ் ஃபார் சதீஷ் ஃபார் கிவிங் மீ த டேட்ஸ் அண்ட் ஆக்டிங் இன் மை மூவி. அடுத்தது யுவா. நானும் அவனும் மாஸ்டரில் ஒர்க் பண்ணோம். நான் டைரக்ஷன் சைடில் ஒர்க் பண்ணேன், அவன் சினிமாட்டோகிராஃபி சைடில் ஒர்க் பண்ணான். அதான் நான் படம் இந்த மாதிரி ப்ரொடியூசர் கிட்ட கிடச்சிருச்சு ஓகேன்னு உடனே நான் அடுத்த கால் பண்ணது அவனுக்கு தான். கால் பண்ணி இதே நம்ம படம் பண்ணுறோம்டா அப்படின்னா, என்னன்னா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டான். ஆமாண்டா நம்ம படம் பண்ணுறோம், நீ வா நான் கதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான். கதை கேட்டான். ஆப்வியஸ்லி அவன் தான் படம் பண்ணுறான் அப்படின்னும் போது அவன் எந்த கதைனாலும் ஓகே தான் சொல்ல போகிறான் அவன். பட் அந்த கதை கேட்ட அவனுக்கு நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது சொன்னான். அதுக்கப்புறம் அவன் அதுக்கு ஒன்று இம்போர்ட்ஸ்லாம் எடுக்க ஆரம்பித்தான், நிறையா ஒர்க் பண்ண ஆரம்பித்தான். அப்புறம் என் ஃப்ரெண்டு, என் படத்தில் அசோசியேட் டைரக்டர் அபிலாஷ், அவன் தான் அந்த கதையெல்லாம் ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பத்துலேருந்து. ஃபர்ஸ்ட் நானும் அவனும் பேசும்போது ஒரு திருட்டு கதை எழுதலாம், ஒரு ஹைஸ் பற்றின படம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நான் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். எனக்கு சதீஷ் தான் ஹீரோன்ற போது ஓகே ஒரு திருட்டு கதை எழுதலாம், அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. இல்லை அது அந்த அர்த்தத்தில் இல்லை, சதீஷை வச்சு இது வரைக்கும் பண்ணாத ஒன்று பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவு ஒன்று எடுத்து அது பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சோம். அப்புறம் ஜாகிரபியாக யோசிச்சோம் எங்கே போய் கொள்ளையடிக்கலான்னு. இது வரைக்கும் கொள்ளையடிக்காத இடமா இருக்கும், நகைக்கடை, துணிக்கடை, அந்த மாதிரி காலேஜ், பேங்க், அந்த மாதிரி ஆல்ரெடி பார்த்த இடமா இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப யோசிச்சு நானும் அவனும் தான் ரொம்ப யோசிக்கும் போது நான் அவன்கிட்ட கேட்டேன் எது கொள்ளவே நான் ஒன்றுனா சொல்லிட்டே இருந்தான். நான் இல்லைடா வேணாண்டா நான் கேட்டேன்
சரி கொள்ளையை அடிக்க முடியாத ஒரு எண்ணம் இருக்கணும்டா, அது எதிராக ஏர்போர்ட்ல கொள்ளடிக்கும் போய் நீ போய் அடி அப்படின்னாம அப்போ தான் அப்போ ஓகே ஏர்போர்ட்ல ஃபிக்ஸ் பண்றேன். ஏர்போர்ட்லாம் கொள்ளடிக்க முடியாதா அப்படின்னா இல்லடா, அப்போ அடிக்கிறோம் நம்ம, அதுக்கு எழுத ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் பிள்ளையார் சொல்லி போட்டது அவன் தான். அது தேங்க்ஸ் மச்சான். அடுத்தது என் படத்தோட எடிட்டர் சித்தார்த். எனக்கு மேல நிறைய நேரம் உழைச்சிருக்காரு அப்படின்னா ஆப்வியஸ்லி டேரக்டர் தான் அதிக நேரம் உழைச்சிருப்பாங்க, அசன் டேரக்டர்ஸ் தான் அதிக நேரம் உழைச்சிருப்பாங்க. எனக்கு மேல படம் ஃபுட்டேஜ் ரெடி ஆனதுல இருந்து எனக்கு மேல அந்த படத்தை பார்த்தது, எனக்கு மேல நிறைய உழைச்சது, டே அண்ட் நைட்டா இருக்கட்டும். நான் கூட சம்டைம்ஸ் ஆஃபீஸ் போகாம போன்லேயே கூட வேலை நடக்குதா இல்லைன்னு கேட்டுப்பேன். எனக்கு மேல நிறைய உழைச்சது சித்தார்த் தான், நல்லாவும் உழைச்சிருக்காரு. தேங்க்ஸ் இது. அப்புறம் நடிச்ச நடிகைகள், அப்புறம் சிம்ரன் அவங்க ஆடிஷன் கூப்பிடும் போது நான் அப்போ அவங்க ஹைதராபாத்ல எங்கேயோ இருந்தாங்க. ஒரு ஃபோன் பண்ணோம், ஃபோட்டோ காமிச்சாங்க. ஃபோட்டோ பார்த்தா எனக்கு கன்வின்சிங்காக இருந்தது. ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டாக இருக்கணும். ஸோ பார்க்கும்போது எனக்கு ஓகே கன்வின்சிங்காக இருந்தது. நாளைக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் மேனேஜர்கிட்ட. அவங்க உடனே நாளைக்கே வந்துட்டாங்க. அவங்க ஏதோ பாம்பே போயிட்டு இருந்தாங்க போல. அப்போ லக்கேஜ்லாம் எடுத்து மொத்தமாக நேராக ஆஃபீஸ்க்கே வந்துட்டாங்க. ஆஃபீஸ்க்கு வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணாங்க. ஆடிஷன் அட்டன் பண்ணோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் ப்ரொடியூசர் சொன்னேன், சார் இவங்களை ஃபிக்ஸ் பண்ணலாம் சார், நம்ம வேற தேட வேணாம் சார் நம்ம அப்படின்னு சொன்னேன். அவங்க அங்கேருந்து வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். அதுக்கப்புறம் நடிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் சிம்ரன். அதுக்கப்புறம் அவங்க ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி கூட சரி, ஒரு 4 நாள் ஷூட்டிங் இருக்குன்னா அதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்துடுவாங்க. டைலாக் போய் பேசுவோம். அவங்க சுத்தமாக தமிழ் தெரியாது. எனக்கு எப்படி ஒரு வார்த்தை கூட ஹிந்தி தெரியாதோ அந்த மாதிரி அவங்களுக்கு சுத்தமாக தமிழ் தெரியாது. அவங்க அங்கேருந்து வந்து அவங்க முன்னாடி டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. ஃபுல்லாக டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. ஷூட்டிங் வந்து டக் டக்குன்னு சிங்கிள் டேக்கில் அடிச்சு இது பண்ணிட்டாங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். மதுசூதன் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த படத்தில் ஒரு நல்ல காமெடி பண்ணியிருக்காரு அவர். அப்புறம் ஆனந்தராஜ் சார் நடிச்சிருக்காரு, அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் மாரிமுத்து சார் நடிச்சிருக்காரு, அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். சின்ன ரோல் தான், பட் நல்லா பண்ணியிருக்காரு அவரு. அப்புறம் நடிச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ரிச்சி இந்த படத்துல பாட்டு கொரியா பண்ணியிருக்காரு, நல்லாவே பண்ணியிருக்காரு. அது அவருக்குமே எனக்கு வேலை இருக்காது பெருசாக, நம்ம ஆக்ஷன் சொல்ல கூட தேவையில்லை, நம்ம பாட்டுக்கு ஒரு ஓரமாக சேர் போட்டு ஜாலியாக உட்காந்துருக்கலாம். பாட்டு எடுத்து கொடுத்தது தேங்க்ஸ் ரிச்சி. அப்புறம் அண்ணன் சுப்ரமணிய சிவா ஒரு நல்ல கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேங்க. நானும் ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சிருக்கேன். அது என்னன்னு தெரியல. அது ரொம்ப ப்ரெஷரான ஒரு மொமெண்ட். ஏன்னா நான் திருப்பி நடிக்கும் போது எனக்கு மற்றவங்ககிட்ட வேலை வாங்குறது ஈஸியாக இருக்கும், நம்ம அந்த வேலையை பண்ணுறதுன்றது எப்பவுமே கஷ்டமாக தான் இருக்கும். அது நடிக்கும் போது எனக்கு அது திருப்பி நான் மானிட்டரில் எப்படி இருப்பேன், என்னவா இருப்பேன், எப்படி என்னவா நடிக்கிறேன், கரெக்டாக நடிக்கிறேன்னா ஏன்னா நான் தான் டிசைட் பண்ணணும். நான் நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்றது நான் டிசைட் பண்ணுற வரைக்கும் திருப்பி நடிக்கணும். அதுக்கு மற்றவங்களும் கோஆப்ரேட் பண்ணோம். அப்போ நிறைய கோஆப்ரேட் பண்ணாங்க. அது சுப்ரமணிய சிவா தேங்க்ஸ்ண்ணே. அண்ணன் கூட தான் எனக்கு காம்பினேஷன் எனக்கு நிறையா, அதனால அவர் கூட நடித்தேன். அவர் நல்லாவே ட்ரெயின் பண்ணார், நல்லா சப்போர்ட் பண்ணார் எனக்கு, நல்லா நடிக்கிறேன்னு சொல்லி. அப்புறம் வேற யார்? ஆமாம், அது கரெக்ட் தான், வேற வழி இல்லைன்றது ஒன்று இருக்கு. தேங்க்ஸ்ண்ணே. அப்புறம் மியூசிக் டைரக்டர் வந்து பிபிஆர்னு ஒரு புது மியூசிக் டைரக்டர் தான். நிறைய பேர் புதுசு தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். இதில் மியூசிக் டைரக்டர் நல்லா சூப்பராகவே பாட்டு போட்டிருக்காரு. அவரோட ஃபஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸாக ஒரு மியூசிக் ஒன்று காமிச்சார், போட்டு வச்சிருந்தது. அது பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது. உடனே அவர்கிட்ட மற்ற டியூன்ஸ்லாம் சொன்னேன், மற்ற பாட்டெலாம் கேட்டேன், டக்குன்னு போட்டு கொடுத்தாரு. அப்புறம் ஆர்ட் டைரக்டர் இன்னைக்கு வரல. அவர் ஆர்ட் டைரக்டர் துரராஜ் சார்னு சீனியர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்ட் டைரக்டர். எங்களுக்கு தேவையானது இப்போ ஏர்போர்ட் மேட்ச் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னா லைவ்ல போய் எடுத்தோம். அது தவிர்த்து மேட்ச் பண்ணுற மாதிரி செட்டு போட்டு கொடுத்தாரு. எங்களுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணார் படத்துக்குள்ள. அப்புறம் பாட்டு வந்து வைரமுத்து எழுதியிருக்காரு, அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த இடத்துல இப்போ கேட்டோம், ஸ்டேஷன் சொன்னோம், ஓகே நான் எழுதி தரேன் அப்படின்னு சொன்னார். டக்குன்னு அடுத்தடுத்து ஒரு 2 நாள் 3 நாளில் அவருக்கு வந்து பிரிண்ட் அவுட் இது மெயில் வந்துட்டே இருக்கும். பாட்டு எழுதி கொடுத்து நம்ம கரெக்ஷன் சொல்கிற மாதிரி இல்லை, நம்ம அந்த அளவுக்கு அறிவும் இல்லை, பட் நல்லாவும் இருந்தது. அதனால ஓகேன்னு சொல்லி நம்ம பாட்டெல்லாம் ப்ரொசீட் பண்ணியாச்சு. வேற யாருக்கு வேற விட்டனான்னு தெரியல. காஸ்டியூம் டிசைனர் அவங்க இது மாதிரி படங்கள் பண்ணியிருக்காங்க. காஸ்டியூம் டிசைனர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க அவங்க. இந்த படத்துக்கு அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கிற யூனிஃபார்ம்ஸ் நிறைய தேவைப்பட்டுச்சு எங்களுக்கு, அதுக்கு அவங்க நிறையவே ஹெல்ப் பண்ணாங்க அவங்க. அப்புறம் ஒர்க் பண்ண சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். தாரணி ரொம்ப தேங்க்ஸ். சின்ன கேரக்டர் தான் அவர். விக்ரம் வந்து சின்ன கேரக்டர்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து இவருக்கு 2 பேர் பக்கத்தில் உட்காந்து கூட படத்தில் ஹீரோயின்றது இல்லை, இவர் டபுள் ஆக்ஷன் அடிக்கிறார், அவருக்கு ஹீரோயின் இல்லை. ஆனால் அவர் சின்னதாக வர அவருக்கு ஒரு ஹீரோயின் வேறு கொடுத்துருக்கோம் நாங்கள். அப்புறம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் நன்றி. கூட நடித்தவங்களுக்கு, டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இது ஸ்பெஷலாக எக்ஸ்ட்ராவாக நன்றி சொல்லணும்னா 2 பேருக்கு சொல்லணும். ஒன்று என் டைரக்ஷன் டீமு. நான் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் தான். நான் ஒர்க் பண்ணுற இடத்துல கொஞ்சம் ஷார்ட் டெம்பராக தான் இருப்பேன். ஒரு வாட்டி சொல்லுவேன், 2 வாட்டி சொல்லுவேன், 3 வாட்டி சொல்லுவேன், 4 வாட்டி கொஞ்சம் லைட்டாக மூஞ்சி காமிச்சிருவேன். பட் அதுக்காக அவனும் வேலையை விட்டு போகாமல் கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டானுங்க அவனுக்கு. ஓகே இவன் கொஞ்சம் கோளாறு தான், ஆனால் தப்பு பண்ணும்போது தான் கோளாறு ஆகிறான் அவன், சும்மா கோளாறு ஆக மாட்டான் அவன். ஒரு 4 வாட்டி சொல்கிறாங்களா, 4 வாட்டி நம்ம புரிஞ்சு போனோம், 5ஆவது வாட்டி தான் அவன் கொஞ்சம் மூஞ்சி காட்டுறான்றது அந்த தேங்க்ஸ்டா அதுக்கு.
10 பேர் இருந்தாங்க என்கிட்ட. எல்லாரும் கேட்பாங்க ஃபர்ஸ்ட் படத்துலேயே 10 பேரா, ஃபர்ஸ்ட் படத்துலேயே 10 பேரா அப்படின்னு. அது ஃபர்ஸ்ட் வாட்டி ஒருத்தர் கேட்டார் ஃபர்ஸ்ட் படத்துலேயே 10 பேரான்னு. அப்போ யோசிச்சேன் நான் தப்பு பண்ணுறோம் அப்படின்னு. செகண்ட் வாட்டியும் திருப்பி ஒருத்தர் கேட்டார், கொஞ்சம் ஓவரா போயிட்டோமோ. தேர்ட் வாட்டி ஒருத்தர் கேட்டார் 10 பேர் அப்படின்னா. ஆமாங்க, அப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், ஓகே கரெக்டாக தான் போயிட்டு இருக்கோம் நம்ம. இவ்வளோ பேர் கேட்குறானுங்க அப்படின்னா அது தப்பு பண்ணல நம்ம. 10 பேர் வேணுங்க, எனக்கு 10 பேர் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 5 பேர் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இதை பார்க்குறவங்கலாம் கேட்பாங்கல்ல, சார் டேரக்டர் நீங்கள் எனக்கு அசன் டேரக்டர், ஓகேவா அசன் டேரக்டர் சொன்னா ஓகே வா வா வான்னு அப்படியே கூப்பிட்டு நான் போட்டு சேர்த்தேன். அப்படியே 10 பேர் நல்லா வேலை பார்த்தானுங்க. அந்த 10 பேர் ஈக்குவலாக 10 பேர்னு சொல்ல முடியாது, 15 பேர் நான் சொல்லேன். அது ஈக்குவலாக அந்த சினிமாட்டோகிராஃபி டீமில் இவங்க டீமில் ஒரு 5 பேர் இருக்காங்க. அவங்களும் சேர்த்து எனக்காக வேலை பார்த்தாங்க, படத்துக்காகவும் சரி எனக்காகவும் சரி. 15 பேர் தான் சொல்லணும்னா அந்த 15 பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா, ரொம்ப தேங்க்ஸ். டே ஒன்லேருந்து நான் எனக்காக நிறையா ஒர்க் பண்ணிருக்கேன். என்னோட அதிகமாக மென்டலி ஃபிசிக்கலி எல்லாமே உழைச்சது, அதிகமாக வேலை பார்த்தோன்னா அவங்க தான். ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு. வேறு யாரையா விட்டுனான்னு தெரியல எனக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் படம் பாருங்க, பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் பிடிக்கும் நம்புறேன். நான் ஆசாசியாக ஒரு கதை ஒன்று எழுதியிருக்கோம், அந்த கதையில் படம் ஒன்று பண்ணியிருக்கோம். அது ஒன்று 23rd ரிலீஸ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 23rd ரிலீஸ் ஆகும். நீங்கள் எல்லாம் பாருங்கள், பிடிச்சிருந்தோம் நல்லபடியாக எழுதுங்க. ரொம்ப தேங்க்ஸ்.